Good morning, children. Today we will start the grammar. In the first unit, the topic is subject and predicate. Now we can see the page where you have the grammar part in a lesson. So this is the grammar part in the first unit. Prose, this is the grammar part. Here some picture grammar is given. In this is the subject and predicate. Before going to read subject and predicate, so every sentence in English, it can be divided into many parts. And the first thing you are going to divide the sentence into two parts. That is, one is subject, other one is predicate. How to find out which is subject, which is predicate? Now we are going to learn that only. So, subject அப்படின்னாக்கா அது வந்து இட் இஸ் நத்திங் பட் அ நவுன். எல்லாருக்கும் நவுன்னா என்னன்னு தெரியும். நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், அனிமல் அண்ட் திங். ஸோ இதுதான் வந்து நவுன். அதுமாரி ப்ரெடிகேட்டுங்கிறது அந்த சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுதோ தி அதர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், நவுனை தவிர மற்ற எல்லாமே அது வந்து ப்ரெடிகேட். அதில் வந்து வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ இதை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டான் கிராமர் புக்கு, ஸோ அதில் வந்து we are going to see subject and predicate. Subject and predicate. All of you know that a sentence is a group of words that makes a complete sense. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு sentence அப்படின்னா அது வந்து it is a group of words which gives meanings. Each and every word gives meaning. எல்லாத்தையும் சேர்த்து மீனிங்ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Now look at this sentence. பாபு கோஸ் டு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல பாபு கோஸ் டு மார்க்கெட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல எது நவுனு? பாபுங்கிறது நவுனு. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சப்ஜெக்ட்னா அது ஒரு நவுனுன்னு படிச்சிருக்கோம், இல்லைனா ஒரு வேர்டுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த பாபு வந்து என்ன வேலை செய்கிறான்? he is going to market. he is going to market. And before that you must know verb. ஒரு சென்டென்ஸில் verb எப்போவுமே இருக்கும். verb இல்லைன்னா அது சென்டென்ஸே கிடையாது. எல்லா சென்டென்ஸ்லேயும் verb இருக்கும். ஸோ இங்கே என்னது verb? கோஸ். கோஸுங்கிறது இங்கே verb. அப்போ இந்த verb அண்டர்லைன் பண்ணுறோம். ஸோ பாபு என்ன வேலை செய்கிறான்? போகிற வேலை, மார்க்கெட்டுக்கு போகிற வேலை. அப்போ இந்த பாபு வந்து இந்த மார்க்கெட்டுக்கு யார் போகிறா? பாபு. ஸோ இந்த ஆக்ஷன் யார் செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். ஸோ பாபுங்கிறது சப்ஜெக்ட். வேர்புக்கு அப்புறம் வேர்பு, அதுக்கப்புறம் வர வேர்ட்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், அது ஆப்ஜெக்டாக இருக்கலாம். ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பின்னால் பார்க்கலாம். ஸோ கோஸ் டு மார்க்கெட்டுங்கிறது ப்ரெடிகேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தி ஆப்பிள்ஸ் ஆர் வெரி ஸ்வீட். இங்கே வந்து யாரை குறிக்கிறோம்? ஆப்பிள்ஸை பற்றி பேசுகிறோம். ஆப்பிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். எப்படி இருக்குது? டேஸ்ட்டு, ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்குது. அதை தான் இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் த நவுன் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வேர்ப் என்னது? வேர்ப் இங்கே வந்து மெயின் வேர்பு கிடையாது. ஸோ ஆக்ஸிலரி வேர்பு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிக்கலாம். தேவை பிரிக்கலாம், ஆப்பிள்ஸ் பிரிக்கலாம், ஆர்னா என்னன்னு பிரிக்கலாம், வெரினா என்னன்னு பிரிக்கலாம், ஸ்வீட்னா என்னன்னு பிரிக்கலாம். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டாக தான் பிரிக்க போகிறோம். ஒன்று சப்ஜெக்ட், ஒன்று ப்ரெடிகேட். ஸோ இந்த இடத்துல ஆப்பிள் இட்ஸ் அ நேம் ஆஃப் எ ஃப்ரூட் இல்லையா? ஸோ ஆப்பிள்ங்கிறது சப்ஜெக்ட். ஆர் வெரி ஸ்வீட், ஆருங்கிறது இங்கே ஆக்ஸிலரி வேர்பு. ஸோ ஆர் வெரி ஸ்வீட் அப்படிங்கிறது ஆப்பிளோட தன்மையை குறிக்குது. ஸோ இது வந்து ப்ரெடிகேட். ஸோ இதுமாரி தான் சப்ஜெக்டு ப்ரெடிகேட் இருக்கும். இப்போ ஐ ஸ்விம், ஷீ ஸ்விங் ஸ்வீட்லி, ஃபியூ சில்ட்ரன் ப்ளே.
The bird lives in a nest. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். சம்டைம்ஸ் யூ கேன் see I swim. இங்கே ஸ்விம்முங்கிறது வேர்பு, அதுக்கப்புறம் ஒன்றும் வேர்டு கிடையாது. I swim அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சப்ஜெக்ட். யார் ஸ்விம் பண்ணுறா? ஐ. ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட், ஸ்விம்முங்கிறது ப்ரெடிகேட். இந்த இடத்துல வேர்ப் மட்டும்தான் நிற்கிது. ஷீ சிங்ஸ் ஸ்வீட்லி. ஸோ யார் ஸ்வீட்டாக பாடுறது? சிங்ஸுங்கிறதுங்க மெயின் வேர்பு. யார் நல்லா பாடுறது? ஷீ. நமக்கு நேம் தெரியாது, ஆனால் இங்கே வந்து இது ப்ரொனவுன் இல்லையா? தேர்ட் பர்சன் ப்ரொனவுன். அப்போ இது சப்ஜெக்ட். ஃபியூ சில்ட்ரன் ப்ளே. ஃபியூ சில்ட்ரன்னா கொஞ்சம் பசங்க தான் விளையாடுது அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூ அப்படிங்கிறது யார் விளையாடுறா? ஃபியூ சில்ட்ரன். ஸோ அப்போ அந்த ஃபியூ சில்ட்ரனுங்கிறது சப்ஜெக்ட். த பேர்ட் லிவ்ஸ் இன் அ நெஸ்ட். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், இந்த பேர்டு என்ன பண்ணுது? லிவ்ஸ் இன் அ நெஸ்ட். இங்கே வந்து மெயின் வேர்பு லிவ்ஸ். யார் லீவ் பண்ணுறா? த பேர்டு. அப்போ த பேர்டுங்கிறது சப்ஜெக்ட், ஒரு பேர்டு இல்லையா? இதுவும் ஒரு நவுனு. ஸோ அனதர் திங், இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சம்டைம்ஸ் சப்ஜெக்டே இல்லாமல் வரும். சப்ஜெக்டே இல்லாமல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to add the subject. நாம்ளே ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். யூன்னு போட்டுக்கலாம், ஐன்னு போட்டுக்கலாம், தேன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காமன் பர்சனல் நவுன் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் த விண்டோன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை யூ ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஓப்பன் த விண்டோ, இங்கே யார் ஓப்பன் பண்ணாங்க தெரியாது. அப்போ யூ ஓப்பன் த விண்டோ, ஐ ஓப்பன் த விண்டோ, ஷீ ஓப்பன் த விண்டோ அப்படின்னு நம்ம சப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கலாம். கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். யாருன்னு தெரியாது. யாரை கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொல்கிறோம்? யாருன்னே தெரியாது. அப்போ அந்த இடத்துல யூ போட்டுக்கலாம். ஷீ கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சொல்லலாம், ஐ கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்ட் சூட்டபிளாக போடணும். அதுதான் மெயின் திங். அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? சூட்டபிளாக போடணும். இந்த மாதிரி சென்டென்ஸ் ஓப்பன் த விண்டோ, கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ், கம் இன்சைட் த கிளாஸ், பிரிங் த நோட் புக், இந்த மாதிரி கமாண்டிங் சென்டென்ஸஸ்க்கெலாம் நம்ம சப்ஜெக்டு நாமளே போட்டுக்கலாம் இல்லையா? இதுதான் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். ரொம்ப சிம்பிளான ஒரு கிராமர். ஸோ சென்டென்ஸை நம்ம ரெண்டாக தான் பிரிக்கிறோம். ஸோ இதோட முடிக்கிறோம். மறுபடியும் அடுத்த கிளாஸில் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் சொல்லி தருவேன். நீங்களும் அந்த எக்ஸசைஸை ப்ரிப்பேர் பண்ணோம். தேங்க்யூ சில்ட்ரன்.